எதிர்கால சந்ததி கடன் செலுத்த அவசியம் பெற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே எனது நோக்கம், ஜனாதிபதி அன்று தெரிவிப்பு. இலங்கை தற்போது சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஊழல் குறைந்த நாடாக சர்வதேச அளவில் பாராட்டை பெற்று வருவதாக ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் கடன் செலுத்த முடியாத ஊழலும் சமூக குற்றங்களும் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட இலங்கை இன்று அந்த நிலையிலிருந்து மாறியுள்ளது. தற்போதைய சர்வதேச அறிக்கைகளில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக குறியீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் மிகவும் சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். එනිසා මම හිතන්නේ අපි කවුරුත් මූල්‍ය විනය කියන එක අපි සක්මත තියන් යනවා. මොකද මූල්‍ය විනය ස්ථාවරව හදාගන්න නැතුව අපිට රටට ඉස්සරහට යන්න පුළුවන් කමක් නැහැ. මේ මූල්‍ය විනය පවත්වාගෙන යාමදී මම හිතන්නේ රාජ්‍ය අංශය ඔබතුමාලට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. එනිසා අපි පොරබදුම අවුරුදු කිහිපයක් අපි හිතනවා මේ දැනට ඕගොල්ලෝ දකිනවා අපිට ආර්ථික වශයෙන් ජාත්‍යන්තර වශයෙන් එන සියලු වාර්තාවල අපේ ආර්ථික තත්ත්වය පිළිබඳ හොඳ ප්‍රගතිය පිළිබඳ වාර්තාවල மட்டக்களப்பில் மேசன் வேலைக்கு சென்ற பட்டதாரி இளைஞன் தூணிடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நிர்மாண பணியின் போது தூணிடிந்து விழுந்ததில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் இன்று பிற்பகல் காத்தான்குடி நுராணியா மையவாடி முதலாம் குறுக்கு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது. வீட்டு நிர்மாண பணி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தூணொன்று இடிந்து விழுந்ததில் அதில் சிக்கிய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் யாழ் வீதியை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வவுனியா தாண்டிக்குளத்தில் வாகன விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, சாரதி தப்பியோட்டம். வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 64 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் தப்பியோடியுள்ளது. கனகராயன் குளத்திலிருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணித்த அதே திசையில் பின்னால் வந்த ஹப்ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் தப்பியோடியுள்ளது. விபத்தில் கனகராயன் குளத்தை சேர்ந்த 64 வயதுடைய சிவராச உதயகுமாரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல், கடலுக்குள் போராட்டம் முன்னெடுப்பு. தமிழக இழுவை படகுகளின் அத்துமீறலுக்கு எதிராக குறிகட்டுவான் நைனாதீவு கடற்பகுதியில் பிரம்மாண்ட படகு பேரணி போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இலங்கை அரசாங்கம் ஏன் இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களை கண்டுகொள்வதில் என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. இலங்கை எல்லைக்குள்ள, அதுவும் இலங்கை கடல் வளத்துக்குள்ள இந்தியன் இழுவைமடி படகுகள் அத்துமீறி உள்ள வருது. இலங்கை எல்லைக்குள்ள ஏன் இந்த இந்தியன் இழுவைமடி படகுகள் உள்ள வரணும்? அதுக்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை? கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த புதிய மெட்ரோ பஸ்கள் விரைவில் அதிசொகுசு சேவைகள் ஆரம்பம். பொதுமக்களின் போக்குவரத்து சேவையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பஸ்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த புதிய பஸ்கள் தேவையான தொழில்நுட்ப பரிசோதனைகள் மற்றும் பதிவு செயல்முறை நிறைவடைந்ததும் விரைவில் மெட்ரோ பொது போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்தில் இளைஞனின் தலைக்கேறிய போதை, பிரிந்தது உயிர். யாழ்ப்பாணம் சிராம்பியடி பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் போதைப் பொருள் பாவனை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞர் கடந்த 3 வருடங்களாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை மலசரகூடத்திற்கு சென்ற அவர் அங்கு மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம், 5 லட்சம் ரூபாய் அபராதம். வவுனியாவில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகையை அறவிட்டு இரத்த பரிசோதனை மேற்கொண்ட தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது வவுனியா வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள குறித்த தனியார் வைத்தியசாலை FBC இரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணமான 400 ரூபாய்க்கு பதிலாக 550 ரூபாய் அறவிட்டமை கண்டறியப்பட்டதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குறித்த வைத்தியசாலைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கில் முன்வைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் ஆதாரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி கோரி ஆகஸ்ட் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு.
என்ற நீதியை கேட்டு நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான நீதி சர்வதேசத்தின் ஊடான நீதிதான் என்பதை பல போராட்ட வழிகளை ஒன்று கூட்டி பெரிய பெரிய போராட்டங்களை செய்து 36வது கூட்டத்தொடரில் இருந்து विरोधी बनतले